ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறதுனால முகம் ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. காலையிலேயே கண்ணு பூசுகிற அளவுக்கு செம்ம வெயில். டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி 6:45 தான். ஆனால் 6:45க்கே வெயில் பாருங்கள். துணியெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. ஆனால் இன்னும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு அரை மணி நேரத்தில் காஞ்சிரும். இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு போயிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டில், அதுக்கப்புறம் வேலையும் பார்க்கணும். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ. இன்றைக்கி உங்கள் கூட நான் சமையல் வேலை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. இன்றைக்கி காலையிலேயே 6:45க்கே எந்திரிச்சாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே அவள் எப்பவும் போல் 9 மணிக்கு எந்திரிக்கிறா. நான் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறேன். அவள் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா 5:30 மணிக்கு நான் எந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 6:45க்கு செம்ம வெயிலுங்க. அது வீட்டுக்கு நேராக பளிச்சுன்னு அடிக்குது. துணியெல்லாம் நைட்டே துவைச்சி போட்டுட்டேன். பட் நைட்டு கொஞ்சம் மழை தூறல் இருந்ததுனால சரியாகவே துணி காயல. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு லீவு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் வேலை செஞ்சிட்ருக்கிற கம்பெனியில் இன்றைக்கி பீஸ் இல்லை. அதனால் இன்றைக்கி லீவு. இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 6th ஸ்டாண்டர்டோடைய புக்கு வாங்கி அவளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அவள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் இருக்கிற வாழ்த்து பாட்டை படித்து முடித்து டெஸ்ட் எழுதி காமிச்சிட்டா. என்ன தான் பாப்பா 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் 6th போக போகிறா. அதுவும் பாப்பாவை நான் வேறு ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும். பாப்பா படிச்சுட்டு இருந்தது பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி போயம்பாளையத்தில் படித்தா. இப்போ பார்த்திங்கன்னா நடுநிலை பள்ளியில் தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போது அவளுக்கு ஏன் நான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கை வாங்கி இந்த லீவ்லேயே நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஏன்னா அவள் பேசிக்காக எல்லாத்தையுமே அவள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா புது ஸ்கூலுக்கு போகும்போதும் புதுசாக அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பழகும்போதும் அவளுக்கு புது டீச்சர்ஸோட கொஞ்சம் பழகும்போதும் அவள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவளுக்கு படிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்பப்போ பாப்பாவை அந்த போயம், வாழ்த்து பாட்டு, மேக்ஸ் பேசிக் எல்லாமே படின்னு நான் சொல்கிறேன். பட் அவள் ஸ்கூல் லீவு விட்டு இப்போயோட 38 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வரைக்கும் வாழ்த்து பாட்டு மட்டும் படிச்சிருக்கா. இங்கிலீஷில் போயம் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு சொன்னால். பட் இன்னும் நான் அதை அவகிட்ட தெளிவாக கேட்கல. என்ன இருந்தாலும் குழந்தைய டார்ச்சர் பண்ண வேணான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு 1,00,000 இல்லை 50,000 கட்டி பாப்பாவை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கல. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றத நான் தரக்குறைவாக சொல்லலை. என்ன இருந்தாலும் அங்கே இருக்கிற கோச்சிங்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் கோச்சிங்க்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. என்ன இருந்தாலும் பாப்பாவுக்கு கொஞ்சம் நான் வீட்டில் இருந்து அவளுக்கு கொஞ்சம் பேசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் இப்போ பாப்பாவுக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் அவளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸாக பார்த்திங்கன்னா இப்போது நான் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமா கராத்தே கிளாஸ், அப்புறம் ரைட்டிங் கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கும் அவள் எக்ஸ்ட்ரா பார்க்குறதுக்கும் ஈக்குவல் ஆயிரும். என்ன இருந்தாலும் என்னுடைய எய்ம் பாப்பா ஃபஸ்ட்டு படிப்பில் நல்ல கவனம் செலுத்தி அவள் 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுதான் அவள் லைஃபுடைய ஃபஸ்ட்டு அத்தியாயமே. அதை முடிவு பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை பாப்பாவை நல்ல ஒரு பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கெல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்க வச்சு அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். டியூஷன் பார்த்திங்கன்னா உடனே அனுப்ப போகிறது இல்லை. நான் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கழித்து தான் அனுப்ப போகிறேன். ஏன்னா ஸ்கூல்லையே பார்த்திங்கன்னா டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால்
கொஞ்சம் யோசித்து நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால அதை வந்து நான் இன்னும் எந்த பிளானும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாப்பா வந்து போகிற ஸ்கூல் வந்து ரொம்ப 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 பக்கம். இப்போது முன்னாடி சேர்த்துருந்த ஸ்கூல் வந்து நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன்னா போகிறதுக்கே 15 நிமிஷம் ஆகிரும். பட் இப்போ சேர்க்குற ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வண்டியில் போனால் பாப்பா ஒருவேளை இந்த ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா பாப்பாவை பிக்கப் பண்ண முடியல, அவங்க அப்பானால் வர முடியல அப்படின்னா கூட அவள் ஒரு நடந்து வந்தா அப்படின்னா அவள் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுவா. அதனாலேயே வந்து நான் அவளை இந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, திருப்பூரில் நீங்கள் இருக்கீங்கன்னா பிச்சம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது வந்து நான் படித்த ஸ்கூலும் கூட. என்னோடய அக்கா பொண்ணு அங்கே தான் படிக்கிறா. பட் எனக்கு என்னோடய அக்காவுக்கும் ஆசை என்னென்னா, என் அக்கா பொண்ணு என்னோடய பொண்ணு ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா இனிமேல் வந்து போகிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். அதனால் 2 பேர் ஏதாவது சேட்டை பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் படிக்கிறதுல வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்றது அக்காவோட ஆசை. பட்டு என்னோடய குழந்தையும் சேட்டை, அக்காவோட குழந்தையும் சேட்டை. 2 பேரில் யாராவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணினா கூட அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸ்லெஸ் இருந்தால் அவள் கவனிக்கிறாளா படிக்கிறாளா அப்படின்றத வந்து நோட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் அக்காவோட ஆசை. பட் என்னோடய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம் 7th மந்த் முடிஞ்சு 8th மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 12 வாரம் எனக்கு வந்து டைம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை குழந்த பிறந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து பாப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டியில் போயிட்டு தான் நான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் பிச்சம்பாளையம் ஸ்கூலில் சேர்த்தேன் அப்படின்னா. ஆனால் பாவா வந்து காலையில் வேலைக்கு போகும்போது கொண்டு போய் விட்டுருவாங்க. எப்படி ஈவினிங் வந்து ஒரு 1 மந்த்துக்கு 1 மந்த் ஆயிரும், இல்லை 2 மந்த் கூட ஆயிரும் நான் போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு. பட் ஏன்னா வந்து நம்ம பொதுவாகவே வந்து பாப்பாவை நான் ரோடு கிராஸ் பண்ணி கொண்டு போய் தான் விடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது 2 பக்கமும் வண்டிகள் நிறைய வர்றதுனால அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு பயம்தான். பட் சைக்கிளில் அனுப்பிடலாம். பட் எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனாலேயே வந்து ஒருவேளை நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா அவள் நடந்து வர்ற தூரத்தில் இந்த ஸ்கூல் இருக்குது, பார்க்கலாம். இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மி தான். அதனால் எனக்கு இங்கே நல்ல கோச்சிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் வந்து ஒருத்தர் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால தான் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக வந்து டான்ஸு, ரைட்டிங் கிளாஸ், அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸு, எக்ஸ்ட்ரா வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன தான் இருந்தாலும் அவள் ஒரு மாதம் போனால் மட்டும்தான் அவளுக்கு ஸ்கூல் பற்றி நல்லாவே தெரியும். பட் பாப்பாவுக்கு என்னென்னா பிச்சம்பாளையம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. என்ன இருந்தாலும் நான் ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். பட் இன்னும் வந்து ஸ்கூல் வந்து ப்ராப்பராக எந்த ஒரு கட்டட வேலைகளும் முடியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வந்து 3 மாடி பில்டிங்காக இருக்குது. அதுவும் ரொம்ப பயமாக இருக்குது. பார்க்கலாம், இங்கே சேர்த்து பார்க்கலாம். பாப்பா வந்து இங்கே நல்லா படிச்சுட்டு அவளுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. இல்லைன்னா திரும்ப 1 இயர் கழித்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. நமக்கு வீடு சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள நீங்களே போய் பிக்கப் பண்ணிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸு. என்ன தான் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் 50,000 30,000 ஃபீஸ் கட்டி வேனில் அனுப்புகிறோம் அப்படின்னா கூட அவங்க நடந்தே வந்துடுவாங்க, நம்ம போக தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண் குழந்தைகளை வந்து நம்ம தனியாக அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு இல்லை. அதனாலேயே பயமாக இருக்குது. ஒரு பக்கத்து வீடோ இல்லை பக்கத்து தெருவில் விளையாண்ட போனால் கூட குழந்தைங்கள வந்து எனி டைம் கவனிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இப்போ இருக்குது. அதனாலேயே வந்து நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு சேர்க்குறது வந்து ரொம்ப யோசித்து கவனமாக தான் நான் சேர்க்கணும். ஏன்னா குழந்தைங்கள வந்து நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றது பெருசு கிடையாது. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு வந்து அந்த 4 மணி வரைக்கும் நிம்மதியே இருக்காது. உண்மையாகவே சொல்கிறேன். நான்லாம் படிக்கும்போது நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கு. நான் படிக்கும்போதெல்லாம் வீடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் 2 கிலோமீட்டருக்கு பக்கம் இருக்கும். நாங்கள் நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம். பட் அப்போ இருந்த பாதுகாப்பெல்லாம் இப்போ வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால தான் வந்து நான்
பிடிச்ச ஸ்கூலில் அவளுக்கு எனக்கு பிடிச்ச ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்றத தாண்டி பாப்பாவுடைய ஆசை என்னவோ அதை வந்து நம்ம நிறைவேற்றிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து அவளை அங்கே சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவை ஸ்கூலுக்கு சேர்க்க போகும்போது நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸ்கூல் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப நீட்டாக தான் இருந்துச்சு. தண்ணி வசதிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பாத்ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். பட் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் பாத்ரூம் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் வசதியாக இருக்கும்னு நினச்சி பெரிய ரிச்சாக இருக்கிற ஸ்கூலில் சேர்க்குறத தாண்டி உங்கள் குழந்தைகளுக்கு நம்ம என்ன பாதுகாப்போ அதை தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் நமக்கு வசதி. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பும் கூட. என்ன தான் இருந்தாலும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எத்தனை பேர் வந்து வீட்டில் சும்மாவே இருக்கீங்க? யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஒர்க்குக்கு போகிறீங்க? முக்கியமாக திருப்பூரில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வேலை செஞ்சால் தான் வந்து நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வேலைக்கு போக முடியும். ஆல்ரெடி வந்து இப்போவே தைக்க முடியல உட்காந்து. ஏன்னா அந்த வயிறு பெருசாகிறதுனால மிஷினில் உட்காந்து நம்மளால் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. நான் 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நல்லா நான்ஸ்டாப்பாக தைச்சிட்டு திரும்ப ஒரு 1/2 ஹவர் கேப் எடுத்துக்குவேன். பட் நான் பக்கத்துலேயே போயிட்டுருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டெலிவரி டைம்லேயோ இல்லை குழந்த பிறந்து வீட்டில் இருக்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். பட் கொஞ்சம் கஷ்டம்தான். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைமில் வேலைக்கும் போகணும் அப்படின்றது வந்து என்ன மாதிரி நிறைய பேருடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லாகில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை பற்றியே பேசி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு லாகில் நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தை எப்படியெல்லாம் உங்களுக்கு போச்சு அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். டாட்டா பாய்.